100 நாளை நிறைவு செய்துள்ள விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி ரீல்ஸ், நடிப்பு, சினிமா மோகம் இந்த மூன்றையும் தழுவியதாகவே இருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டாக மட்டுமே தமிழக வெற்றிக்கழக கட்சி ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது. இது பற்றியெல்லாம் நம்மோடு பேசுவதற்காக திமுக மாணவர் அணியை சார்ந்த அமுதரசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். ஆனால் இதோடைய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற கூட்டத்தொடர் எந்த அனுபவமும் இல்லாத, எந்த துறை சார்ந்த அறிவும் இல்லாத அமைச்சர்களுடைய பதில்களை பார்க்க முடியுது. எந்த துறைக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்றது கிடையாது. எந்தெந்த துறை அமைச்சர்கள்ங்கிறதே தெரியாமல் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ வேளாண் துறை அப்படின்னா வேளாண் துறைக்கு வேளாண் துறை அமைச்சர் பதில் சொன்னால் இவர் தான் வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு தெரியும். இல்லை அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை சார்ந்து பதில் சொல்கிறாருன்னா அது இப்போ சார்ந்து தெரியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு செலக்டிவாக ஒரு 4 பேரை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களே எல்லா துறைக்கும் எழுந்திரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே மரபு பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் எந்த மரபையும் பின்பற்ற தெரியாமல், அடிப்படை புரிதல் இல்லாமல், அடிப்படை அறிவு இல்லாமல் ஏதோ தான் தோன்றித்தனமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர மற்றபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் மாதிரியே அது தெரியல. இது இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருந்தா அவங்க எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகள்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது ஒரு டாக்டிக்ஸாக இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்கிற மாதிரியும் தெரியல. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு புகழ் பாடிக்கிட்டு எல்லா ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம், இதை தாண்டி நீங்க தோத்தீங்க. ஆமா, இதை தாண்டி வேற எதுவுமே ஆக்கப்பூர்வமா அங்க விவாதிக்கப்பட்டதா தெரியல, ஆக்கப்பூர்வமா பதில் சொன்ன மாதிரி தெரியல. எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் ஆதாரங்களோட புள்ளி வரங்களோட எந்த பதிலும் இது வரைக்கும் எந்த அமைச்சர்களுமே சொல்லல. இப்போ இந்த அவை இந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. கேட்கக்கூடிய எதிரும் புதிருமா இருப்பாங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். இதில் சபாநாயகர் தான் இந்த அவையை ஒரு சுமூகமாக நடத்தி போகணும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரா? சபாநாயகர் இது வரைக்கும் எதிர்கட்சிகள் பேசக்கூடியதெல்லாம் அவங்க ஆவேசமாக பேசுவாங்க, தடித்த வார்த்தைகளில் பேசுவாங்க. உடனே எதிர்கட்சிகளினுடைய வார்த்தைகள்ங்கிறது சபை குறிப்பிலிருந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். வழக்கத்துக்கு மாறா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அமைச்சர்கள் பேசுறதே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அந்த அளவிற்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல, என்ன கருத்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியல. சபாநாயகர் தலையில அடிச்சுக்காத குறையா இன்னைக்கு அவர் அவருடைய நிலை மாறிட்டு இருக்குது. அதிகமாக சபாநாயகர் கண்டிக்கக்கூடியது அமைச்சர்களை தான் கண்டிச்சிட்டு இருக்கிறாரு. அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுகிறது. நல்ல போறப்போக்க பார்த்தா அவங்க சபாநாயகரை மாத்தினாலும் மாத்திடுவாங்கன்னு தான் தோணுது. இல்லை, எனக்கு என்ன இதுல இருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்க, அவை குறிப்பில் இருந்து நான் நீக்கிடுவேன், ஆனால் இது ரீல்ஸாக போகுது, அதாவது லைவில் டெலிகாஸ்ட் ஆகிடுது. அவங்க எதிர்கட்சிகளை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே லைவில் போயிடுது. அது டிவிக்கே ரசிகர்களுக்கு போதும்ல. ஒரு இந்த கவர்மெண்டே அப்படிதானே உங்களுக்கு செயல்படுது. முதலமைச்சரினுடைய செயல்பாடும் சரி, அமைச்சர்களுடைய செயல்பாடும் சரி, முதலமைச்சருடைய பேச்சும் சரி, அமைச்சர்களுடைய பேச்சு, இது எல்லாமே ஒரு ரீல்ஸுக்கு தேவையான கண்டென்ட் என்னவோ அது மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுதான் அது என்ன. நீங்கள் இது சட்டசபையில் பேசலாமா பேச வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ரீல்ஸுக்கு தேவையா தேவையில்லையாங்க மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமா இருக்குது. ஸோ அந்த ரீல்ஸுக்கு இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கான தேவையான கண்டென்ட்டை பேசிட்டோமா, அதில் தான் அமைச்சர்களுக்குள்ளார உங்களுக்கு போட்டியும் வருது. நான் முதல்ல எந்திரிச்சு பேசுகிறேன் பாரு, நீ முதல்ல எந்திரிச்சு பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போட்டி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து தான் வருது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று போதை மருந்து அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த அமைச்சர் பேசுறதெல்லாம் பார்த்தோம். ஏஎம் பிஎம் பார்க்காத உழைக்கிற சிஎம்னு. அவர் என்ன ஏஎம் பிஎம் பார்க்காம உழைக்கிறாரா? 6 மணிக்கு மேலே அவனோட அவதாரம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 6 மணிக்கு மேல அந்த முதலமைச்சர் நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? சனி ஞாயிறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? இவர் ஏஎம் பிஎம் பார்க்காம உழைக்கிறாருன்னு ஏதோ ரைம்ஸுக்கு பேசுறாரு. காரணம்னா அது ஒரு ரீல்ஸுக்கு, அது அவ்வளோதான் தேவைப்படுது. நான் நினைக்கிறேன் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்னா, அலுவலகத்தில் இருந்து ஒரு 10 டயலாக்கே எழுதுறது. இந்த சினிமாவுக்கு எழுதுகிற ஆட்களாக வச்சிருக்கிறதா கேள்விப்படுற செய்திகள் வருது. அவங்கள வச்சு பஞ்சு டயலாக்கை காமனாக எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு நீ இதை கேளு, நீங்கள் இதை கேளு, அப்படி ஏதோ பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சந்தேகம்லாம் அது தேவையில்லை. இன்னைக்கு அதிகமான டிமாண்ட் யாருக்குன்னா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற டைலாக் ரைட்டர் அவங்களுக்கு தான் டிமாண்டு. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் கிரீன்வேஸ் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. உட்காந்து ஃபுல்லாக டெய்லி அவன் நிறைய எழுத தேவையில்ல. 30 நிமிஷத்துக்கு 30 செகண்டுக்கு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு தேவையான அளவுக்கு தான் டயலாக்ஸ் ரெடி பண்ணிட்டு வராங்க, பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மற்ற வேறு எதுவும் மெனக்கட்டுற மாதிரிலாம் எதுவும் தெரியல.
திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப புள்ளி விவரங்களோட 25 ஆண்டு கால புள்ளி விவரங்கள் அந்த துறை சார்ந்த செக்ரட்டேரியட்ல இருந்து வாங்குறது, அந்த செக்ரட்டரி கொடுப்பாங்க, என்ன பட்ஜெட் அதெல்லாம் பேசுவாங்க. இப்போ தான் அதெல்லாம் எதுவும் பேசுகிறதே இல்லையே. அமைச்சர் ராஜ்மோகன் அதாவது சட்டமன்றத்தில் வந்து இந்த கல்லூரி மாணவர் படுகொலை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாரு எதிர்க்கட்சி தலைவர். அதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லும்போது இது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்றாரு. நேற்று 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு வனத்துறை, கர்நாடக வனத்துறையால். அந்த விவகாரத்தை சொல்கிறாரு, யார் முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என்று கர்நாடக காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறதுன்னு நம்மளோட அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. அது வந்து தமிழ்நாடு அரசு தாவேக அரசினுடைய கையாலாகாதத்தனத்தை காட்டுது. கர்நாடகாவில் வந்து 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப அடுத்து ஆகஸ்ட் 15 காலையில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தான் இவர் வந்து கண்டன அறிக்கை வெளியிடுறாரு. அந்த கண்டனத்தில் அறிக்கையில் ஒரு கண்டனமுமே அதுவும் கேட்ட பிறகு அது கர்நாடகாவில் தமிழர்கள் 2 நாளாக போராடி அவங்க போராட்டத்தையே வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு. ஏன்னா அது சனி ஞாயிறாக போச்சு. சனி ஞாயிறில் முதலமைச்சர் செயல்பட மாட்டார். அவர் கால் ஷீட் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் அவருடைய கால் ஷீட்டு. மற்றபடி எங்கே இலவு விழுந்தாலும் எவன் சுட்டு கொண்டாலும் எங்கே எது பற்றி எரிஞ்சாலும் அவருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. கையாளாகாத ஒரு அரசாக இருக்குது. எதை பற்றியும் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாக இருக்குது. இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது வந்து எங்களுடைய மாநிலத்துக்குள்ளார நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உங்கள் மாநிலத்து வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் மாநிலத்து வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியே ராஜபக்சே சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்குவோமா? தமிழர்கள் எங்கே சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கணும். இங்கே ஒரு டம்மி முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படிங்கிறது மற்ற மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இலக்காரமாக போச்சு. நம்ம எங்கே வேணுமாலும் எவனை வேணாலும் சுட்டுக்கொள்ளலாம், நம்மளை பற்றி எவனும் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அவனுங்கெல்லாம் அங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது அப்படிங்கிறது அவங்க எல்லா மாநிலத்தில் முதலமைச்சர்களுக்கும் தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் தமிழர்களை பார்த்தா, தமிழ்நாட்டை பார்த்தா இலக்காரமாக போகுது. நீங்கள் சொந்த மாநிலத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்களே அமுதன்கிற ஒரு கல்லூரி மாணவர், நீங்கள் படிக்கக்கூடிய பையன் போதை மருந்து எல்லாம் போதை கஞ்சா காலேஜில் கல்லூரி நிர்வாகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டையும் வாங்கிக்கிட்டு அவன் யார் வித்தானோ அவங்ககிட்டே போயிட்டு போட்டு கொடுத்து கடைசியில் அந்த மாணவர்கள் எல்லாம் போதை கூட்டம் வந்து அவனை அடிச்சே கொலை பண்ணுறாங்க. 20 பேர் சேர்ந்து அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி பேசல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. இது வந்து ஏதோ கோஷ்டி பூசல், அவன் அந்த பையன் இறந்து போன மாணவன் அமுதன் ஏதோ வந்து ரவுடி பையன் மாதிரி இந்த அரசு வந்து சித்தரிச்சிருக்கும். இப்போவும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அரசு இப்படி தான் சித்தரிக்குது. அப்போ போதை அந்த ஹிந்துஸ்தான் கல்லூரின்னு கோயம்புத்தூரில் கேரளாவை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் நடத்துகிறாங்க. அப்போ அவங்க அதை வந்து யாரும் அவங்க பேர் இந்துஸ்தான் வச்சுருக்காங்களே, இந்துஸ்தானுங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்காங்க. அது வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் அது. அதனால வந்து முதலமைச்சர் விஜய் எதுவும் கேட்க மாட்டார். அப்போ அவன் எவன் வேணுமாலும் போதை மருந்து விற்றுக்கலாம், எவன் வேணுமாலும் எவன் வேணுமாலும் கொலை பண்ணலாம். முதல்ல அந்த பேரே சீட்டிங்காக இருக்கே சார். ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு செயின்ட் ஆன்ஸ், செயின்ட் தெரசா, செயின்ட் மேரிஸ் அப்படின்னு கத்தோலிக்க பேரோ கிறிஸ்தவ பேரோ வைப்பாங்க. இந்துஸ்தான் அப்படின்றது ராமராஜ்யத்தோட ஒரு ஹைலி ஒரு ஐடென்டிஃபையாக இருக்க பேரை வந்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அறிவே இல்லாதவனுக்கு அறிவழகன்னு பேர் வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே இங்கே கவர்மெண்ட் எதுவுமே இல்லை. அங்கே உள்ள திருவற்றியூரில் ஒரு ஸ்கூல் பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்கான். 11வது மாணவர்களாக சேர்ந்து 12வது பையன் அடித்து கொண்டிருக்காங்க. அவனும் கஞ்சா பழக்கம் அதிகமாக அதை தட்டி கேட்டிருக்கான், அதை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இப்போ முதல்ல ஒரு அரசுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஆமாம் தப்பு நடந்திருக்குது, நாங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறோன்னு அட்ரஸ் பண்ணணும், சரி பண்ணணும், நாங்கள் அந்த அரசு இரும்பு காரம் கொண்டு அதை அடக்கும் அப்படின்னு சொல்லணும். அது எதுக்குமே யோகிதை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இன்றைக்கி பட்டாக்கத்தி ரவுடியெல்லாம் வந்து தெருவில் வந்து கத்தி வச்சு கேக்கு வெட்டி சாப்பிட்ற நிலைமையில் இருக்குது. அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒரு நகர செயலாளர் தாலி செயின் அறுத்து அதில் வந்து கைதாகியிருக்கான். இப்படி தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து இருக்குது. தினசரி கொலை, தினசரி கொள்ளை, தினசரி திருட்டு, தினசரி பாலியல் வன்புணர்வு, இது இல்லாத ஒரு நாள் கிடையாது. ஆனால் இதை பற்றியும் பேசாமல் இதை பேசி இந்த அரசு எதுக்காவது பேசியிருக்காங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்களா? அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா? இல்லை முதலமைச்சர் இது குறித்து பேசியிருக்கிறாருன்னா எதை பற்றியும் பேசினதில்லை. எதிர்கட்சிகள் அதை பற்றி பேசினாலும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்றாங்க. மின்சார கட்டணம் ஏறிடுச்சா? மின்சார கட்டணம் ஏறவே இல்லை. பவர் கட் ஆகுதா? பவர் கட்லாம் ஆகவே இல்லை. அமுதன் ஒரு மாணவன் அடித்து கொல்லப்பட்டுட்டான்னா போதை கும்பல் அடிச்சு அப்படிலாம் கொல்லப்படவே இல்லை.
இப்படி எதுவுமே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களா, அது அந்த மாநிலத்து பிரச்சனை. உனக்கு என்ன தான் பிரச்சனை? இங்கே வந்து வரிசையில் உனக்கு பிடிச்சவங்களாம் உட்கார வச்சுக்கிட்டு சல்யூட் அடிக்கிறது தான் விஜய்க்கு பிடிச்சிருக்குது. அதை தாண்டி இந்த அரசு வேறு எதுவுமே செயல்படவே இல்லை. இப்படிப்பட்ட கேவலத்தெல்லாம் தமிழ்நாடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சார், அந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நடிகை த்ரிஷா அவர்கள் நம்மளோட சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டதும் மொத்த மீடியா ஃபோக்கஸும் வந்து அந்த சுதந்திர தின விழாவை நினைவு கூறுவதற்கு பதிலாக நடிகை த்ரிஷா அவர்களை நினைவு கூர்ந்ததற்கு பின்னாலும் இதைத்தான் பேசணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் ஏதாவது இருக்குமா? இருக்கலாம். ஊடகங்கள் இவ்வளோ கேடுகட்ட ஊடகங்கள் அப்படிங்கிறது இப்போ தானே தெரியுது. முதுகெலும்பு இல்லாத ஊடகங்கள்னு இப்போ தானே தெரியுது. விலை போன ஊடகங்கள்னு இப்போ தானே தெரியுது. எதை பற்றி பேசியிருக்கணும்? ஏதாவது சுதந்திர தின உரையில் நீ ஏதாச்சும் தியாகிகள் பற்றி பேசுனியா? நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு பேசுனியா? இந்த அரசினுடைய விஷன் என்னங்கிறத பேசுனியா? எதை பற்றியாவது பேசுனியா? எதை பற்றியுமே பேசலை. ஊடகங்கள் வந்து என்ன எவ்வளோ க்யூட்டாக சிரிச்சா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க, கோட்டு போட்டு கொடியேற்றுற முதலமைச்சர், இப்படியான கேடுகட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்குது. கருப்பு சட்டை போட்ட இளைஞர்களை அந்த நிகழ்ச்சிக்குள்ளார அனுமதிக்கவே இல்லை. சுதந்திர கருப்பு குடை அனுமதிக்கல, கருப்பு ரிப்பனையே அந்த அளவிற்கு ஒரு சுதந்திர தினமா அது? இது சுதந்திர தினமா? ஆனால் இவர் வந்து கருப்பு கொட்டுட்டு தானே போனார். முதலமைச்சர் விஜயனுடைய கோட்டை கழட்டிட்டு போயிருக்க, அனுப்பிச்சி விட்டுருக்கலாம்ல. இப்படியான ஆனால் ஊடகங்கள் என்ன பேசுனுச்சு? த்ரிஷாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு, அவங்க அம்மா அப்பாவை ஃபோக்கஸ் பண்ணுச்சு, இவங்க 2 பேரும் மாற்றி சல்யூட் அடிக்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இந்தியா முழுவதும் காரி பொழிச்சுன்னு மூஞ்சிலே துப்பிடுச்சு. தமிழ்நாட்டுடைய மூஞ்சில் என்னடா இப்படி ஒரு ஏன்னா வெளிப்படையாகவே இப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ஒரு கேவலங்கள்லாம் தமிழ்நாடு பார்க்க வேண்டிய சூழலில் இருக்குது. இப்போ எதை பற்றியும் பேசாத இந்த மக்களுக்கு இது தானே பிடிச்சிருக்குது. விஜய் ஆதரிக்கக்கூடிய கூட்டத்துக்கு இது தானே பிடிச்சிருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனை? தொழில் முதலீடுகள் வரல, அதை பற்றி ஏதாச்சும் பிரச்சனையாக கிடையாது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி ஏதாவது பிரச்சனையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி ஏதாவது அதை பற்றிலாம் அது கிடையாது. அங்கே பாருங்கள், சூப்பராக வந்து சல்யூட் அடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் சினிமாவுக்கு என்ன தேவையோ, ரீல்ஸுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க பண்ணி காமிச்சிட்ருக்குறாங்க. அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஊடகங்களும் தயாராக இருந்துகிட்ருக்குது. அந்த அளவிற்கு அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதை சுற்றியே தான் நடந்துகிட்ருக்குது, வேறு எதுவுமே நடக்கிறது. விஜய்க்கு வாக்களித்த ரசிகர்கள் அவங்க தனி, பொதுமக்கள்கிட்ட கணிசமான என்ன சொத்து வரி உயர்வு, அதை ஒரு அதிகாரியே அது 40% இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்புறம் அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, பேருந்துகளில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மோசடிகள்னு அவ்வளவு பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி உருவாகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், இங்கே எல்லா இந்த மாவட்டங்களில், வட மாநிலங்களில், குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் தனியார் பேருந்துகள் தங்களுடைய கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. 35 ரூபா வரைக்கும். ஆமாம், லோக்கல் பேருந்தெல்லாம் கட்டணத்தை உயர்த்தி இருக்குது. 30 ரூபா வரைக்கும் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. தினசரி வேலைக்கு போகிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், ஸ்கூல் கல்லூரிகளுக்கு போகிறவன், அவங்களுடைய நிலை என்ன? தினசரி சாமானிய மக்களினுடைய பாக்கெட்டில் இந்த அரசு கை வச்சிருக்குது, அடிச்சிருக்குது. இது குறித்து என்ன முறையான அறிவிப்பு என்ன வந்துச்சு? தனியார் பேருந்து கட்டணங்களுடைய கட்டணம் உயர்ந்திருக்கு, இதை பற்றி யார் பேசுறது? அந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரா? அதை பற்றி பேசியிருக்கிறாங்களா? அதை பற்றி பேசலை. இன்றைக்கி அரிசி வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 950 ரூபா வரைக்கும் உயர்ந்துருச்சு. பொன்னி அரிசியினுடைய விலை வந்து உயர்ந்துருச்சு. 1100 ரூபா விற்ற அரிசி வந்து இன்னைக்கு 2110 ரூபா விற்கிது. அதே மாதிரி இட்லி அரிசி 70-80% உயர்ந்துருச்சு. அந்த மாத பட்ஜெட் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அடி. இந்த அரசு பேசணும்ல, முதல்ல இது குறித்து ஏதாவது பேசுகிறாங்களா? அரிசி விலை உயர்ந்துடுச்சு, பருப்பு விலை உயர்ந்துடுச்சு, முட்டை விலை உயர்ந்துடுச்சு, தனியார் பேருந்து கட்டணத்தினுடைய அந்த விலை உயர்ந்துடுச்சு, மின்சார கட்டணம் விலை உயர்ந்துடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த முதலீடுகளுமே வரலை. எல்லாமே வந்து ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிட்டுருக்குது. இதை பற்றிலாம் யார் அட்ரஸ் பண்ணுறது? கேட்டால் யார் பதில் சொல்கிறது? எந்த அமைச்சர்னு நீங்கள் எந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்பீங்க? யாருன்னு உங்களுக்கு தெரியும்? முதலமைச்சரை பார்க்க முடியாது, அதிகாரிகளை பார்க்க முடியாது. ஏதாச்சும் ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த ரீல்ஸ் கீழே கமெண்ட் பண்ணால் தான் உண்டு. அதுவும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. இப்போ இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலில் அனாதையாக விடப்பட்டிருக்குது தமிழ்நாடு அனாதையாக விடப்பட்டிருக்கு. சார், குஜிலியம்பாறை அப்படின்ற ஒரு ஊராட்சியில் இந்த ஏரியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி கல்விக் கழகம் வந்து மாணவர்களோ இந்த சிஜேபி போராட்டம், எஸ்எஃப்ஐ போராட்டங்களில் கலந்துக்கக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை. இது என்ன சொல்ல வராங்க சார்? அதான் வந்து இப்போ வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள்லாம் அங்கே நாக்பூரில் வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளை விட ஃபோர்ஸாக ஒருத்தன் இருக்கிறான் பாரு. ஆமாம், நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு அங்கே ஒருத்தன் விஜய்ங்கிற ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கிறான்.
ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோட்ஸே காந்தியை சுட்டு கொண்டத கோட்ஸே ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர் அப்படின்னு அவருடைய பேரை நேற்று கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக இந்தியாவை 13 வருஷமாக ஆண்டுட்டு இருக்குது. அந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் யாரெல்லாம் நம்மளுக்கு கொள்கை எதிரிகள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணதில் தமிழ்நாட்டில் இடத்துல திராவிடர் கழகம், 2வது இடத்துல கம்யூனிஸ்ட், 3வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம். 13 வருஷமாக பாஜக கை வைக்கல திராவிடர் கழகத்து மேலேயும் கம்யூனிஸ்ட் மேலேயும். ஆனால் தாவேகா வந்து 100 நாட்களுக்குள்ளார கை வச்சிடுச்சு. திராவிடர் கழகம் நீட்டுக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாங்க, வாகன பேரணி போகிறாங்க, அனுமதியே கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் திராவிடர் கழகம் பேரணி போயிருக்குது, அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் திராவிடர் கழகம் பேரணிக்கு போயிருக்குது. டெல்லியில் வந்து பிஜேபி எல்லா அனுமதி தான் கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீ போராடவே கூடாது, நிறுத்திட்டாரு. அதே போல் கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டு சண்முகம் வாயை திறக்க மாட்டார், பேசுனா கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு வாயில் வந்து விசில வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு கேவலத்தை பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் கூட செய்யலை, எந்த ஆட்சி காலத்துலையும் செய்யலை. கம்யூனிஸ்ட்டுகள் இன்னைக்கு சிவப்பு துண்டெல்லாம் முக்காடு போடுற அளவுக்கு வச்சுட்டாரு. இன்னைக்கு வாபஸ், அதுவும் சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பின் காரணமாக இந்த வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யாத ஒரு வேலையை நீ அம்பேத்கர் பெரியார்னு மறு வச்சுக்கிட்டு இந்த மான் வரும்ல அந்த மாதிரி வந்து நீ நின்றுக்கிட்டு இன்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. நாளைக்கு அமித்ஷா வராரு, தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா அமித்ஷா, துணைத் தலைவர் யாருன்னா விஜய். தான் வந்துருச்சுல்ல, பூனை குட்டி வெளில வந்துருச்சுல்ல, நீ யாருக்கு கைப்பாவையாக இருக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுல்ல. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீ கொள்கை பாஜகவுக்கு எதிரான கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களை பாஜகவை எதிர்க்கக்கூடியது யாரு? திராவிடர் கழகம். பாஜகவை எதிர்க்கக்கூடியது யாரு? கம்யூனிஸ்ட். பாஜக தீவிரம் எதிர்க்கிறது யாரு அரசியல் களத்தில்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இவங்களெல்லாம் மிக தீவிரமாக ஒடுக்கக்கூடிய வேலையை விஜய் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீ திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய இளைஞரணி செயலாளரை நீ கைது பண்ணினில்ல, சொல்லாத ஒரு வார்த்தையை இப்படிதான் சொன்னாருன்ட்டு வெளிப்படையாக நயினார் நாகேந்திரன் அப்பட்டமா கேவலமா கழுவி ஊத்துனார்ல. உன்னுடைய தாயை பற்றி கேவலம் பேசினார்ல, உன் தந்தையை பற்றி கேவலம் பேசினார்ல, நீ பேசுனியா? கைது பண்ணினியா? திராவிடர் கழகத்தை கை வைக்க முடிஞ்ச விஜயால திமுகவினுடைய எதிர்காலமும் திமுகவை அடுத்த அரை நூற்றாண்டு காலத்துக்கு வழிநடத்த இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் மேலே கை வைக்க முடிஞ்ச ஒன்னால, கம்யூனிஸ்டுகள் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டை கை வைக்க முடிஞ்ச ஒன்னால, பாஜகவினுடைய தலைவர் உன்னை பற்றி கேவலமாக நேரடியாக பேசுகிறார், உன்னால் கை வைக்க முடியல அப்படின்னா அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கொள்கை பேசக்கூடியவர்களை நீ எதிர்க்கிறார். அதற்கு சன்மானமாக அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாரு? உனக்கு துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில். நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீ அதை இதை பற்றி காங்கிரஸ் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க? இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காருல்ல இவர், இதை பற்றி காங்கிரஸ் என்ன சார்? காங்கிரஸ் மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சி இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது, அப்பட்டமான கேடுகட்ட கட்சி. டீலிமிட்டேஷனில் இங்கே திமுகவை தங்களோட கோரிக்கைக்கு ஆதரவாக திமுக வரணும்னு நெருக்கடி கொடுத்த காங்கிரஸ் வட இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டும் தென்னிந்தியாவில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்காங்களே டீலிமிட்டேஷனில். காங்கிரஸ் கட்சி பாஜக செய்யக்கூடிய எல்லா அழிச்சாட்டியங்களுக்கும் வழிகொலியது எது அப்படின்னு காங்கிரஸ் தான். அதனால் வந்து இப்போ கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை முதல்ல தென் மாநிலத்தில் யார் ஏற்றுக்கிட்டா தெரியுமா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயும் நடைமுறைப்படுத்தப்படாத திட்டத்தை, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளா காங்கிரஸ் ஆதரிச்சிருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இங்கே அந்த மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பார்ப்பான் ஒருத்தர் போயிருக்கிறாரு அந்த ராஜ்யசபாவுக்கு எம்பி, அவர் போயிட்டு நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இவனுங்களே பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்குது, மறைமுக கூட்டணி கள்ள உறவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. வெளில வந்து யோகியமாக. அதனால தான் இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து சீண்டப்படாத கட்சியாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் அதனால தான் இருந்துட்டு இருக்குது. எந்த நிலைப்பாட்டிலுமே உறுதியான நிலைப்பாடு கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த பிள்ளையே வந்து காங்கிரஸ் தான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதாவது இந்த கோரிக்கை யார்கிட்ட இருந்து வருதுன்னா மூத்த எம்பி வள்ளல் பெருமான் அவர்களுடைய வாரிசான ஜோதிமணி அவர் தான் முதலாக எனக்கு கார் இல்லை, கார் வேணும்னு கேட்குறாரு. தாவேக்கா உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே காரும் ஒரு உதவியாளருக்கான ஊதியமும் அறிவிக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜோதிமணிக்கு திருமாவளவனே கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். திருமாவளவன் வச்சுருக்கிற காசுக்கு கப்பலே வாங்கி கொடுக்கலாம். ஏன் கார் வாங்கி தராமல் விட்டுருக்கிறாருன்னு தெரியல. ரெண்டாவது, இது வந்து தேவையில்லாத வேலை.
தேவையற்ற நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக மக்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கான பட்ஜெட்டெல்லாம் குறைச்சிடுச்சு தாவேக அரசு. மக்கள் நல திட்டங்களுக்கான ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டை குறைச்சிடுச்சு. இன்னும் இந்த 100 நாட்கள்லேயே வந்து 100 மடங்கு அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க முந்தைய ஆட்சியை விட. இந்த வரக்கூடிய இடத்துல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு தயாராக இருக்குது. இவ்வளவெல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து முதல் முறை எல்லாமே ஒரு ஃபேக் நரேஷன். ஏற்கனவே எல்லாம் வந்து ஒன்றும் இல்லாதவங்கள தான் நாங்கள் வந்து எம்எல்ஏ ஏழைகள் அப்படின்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆள் செருப்பே போடாமல் நடந்துட்டு இருந்தான். அவன் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். இன்னைக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒருத்தன் எழுந்திரிச்சு பேசுனா, ஒரு ஆள் எம்எல்ஏவா அந்த ஆள் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து காதல் தோல்வி ஆயிடுச்சு கார் இல்லாததுனால அப்படிங்கிறான். கடைசியில பார்த்தா சோசியல் மீடியால அவன் ஒரு கார் பைத்தியமா இருக்கான். நிறைய ஏகப்பட்ட கார் முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். அப்ப யாரை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா விஜய்க்கு? எல்லாமே வந்து ஒரு அப்படியே தன்னை எம்ஜிஆரே நினச்சிக்கிட்டு இந்த சைடு ஒரு அம்மா எழுந்திரிச்சு பாட்டு பாடுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்கு கொடுத்தனா இப்படியே கீழே குனிஞ்சிட்டு சிரிக்கிறாரு. கீழே அது அந்த ஒரு 2 சேனல் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கியிருக்கான். அவன் கேமரா கீழே தான் டேபிள் கீழே வச்சிருக்கான். அந்த கேமரா பார்த்து சிரிப்பார் போல. இந்த சைடு கேமராச்சா இந்த சைடு கேமரா பார்த்து சிரிப்பாராட்டு. ஆக அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாரு. வெக்கமல்ல. நேற்று தான் உன்னுடைய அமைச்சர் சொன்னார் ராஜ்மோகன் என்ன சொன்னார், நான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு சொல்கிறாரு, இந்த டேபிள் சேரு இந்த இதெல்லாமே வந்து நாங்கள் சரி பண்ணோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில். நீங்கள் என்ன உங்களுடைய கை காசு போட்டு செலவு பண்ணிட்டீங்களா? மக்கள் காசுல இருந்து செலவு பண்ணலையா? மக்களுடைய வரி பணம் தானே கேட்டேன். இன்னைக்கு வந்து நீ கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன், யாருக்காக கொடுத்தேன்னா பல்ல காமிச்சிட்டு இருக்கிறிய முதலமைச்சர் விஜய். நீ என்ன உன் கை காசுல இருந்து எடுத்து செலவு பண்ணியா? கரூர்ல இறந்தவங்களுக்கே கை காசை செலவு பண்ண எதுவுமே பண்ணல. ஒன்ன பார்க்கவது செத்தவங்களுக்கே செலவு பண்ணல. இப்போ இதெல்லாம் வந்து வீண் தண்ட செலவு, வீண். ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, என்கிட்ட இருக்குன்னு 2-3 கார் இருக்குது, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுக்குற காரில் நான் கெத்தா போவேன் சார். அவரு தான் முதல் குதிரை வேரத்தில் விழுந்த அவர் தான். அதனால இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக, வெறும் அப்பட்டமான விளம்பரத்துக்காக இது வந்து தேவையில்லாத வேலை. இந்த கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களே கிடையாது, யாருமே கிடையாதுங்க. ஆனால் எல்லாம் வந்து டிராமாவா இருக்குது. எல்லாம் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு தான் அவர் சீட்டே கொடுத்தாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த செஷன் நம்ம சந்திக்கக்கூடிய எல்னினோ விளைவுகளில் இருந்து தான் வறட்சி வருது. விலைவாசி உயர்வை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்டி, இது எல்லாத்தோட அடிப்படையாக இருக்கதும் காவிரியில் நமக்கு தண்ணி வராதது தான். வந்திருந்தால் தஞ்சாவூர் செழித்திருக்கும், குறுவை சாகுபடி நடந்திருக்கும், இந்த பிரச்சனைகள் சரிபாதியாவது குறைஞ்சிருக்கும். இந்த காவிரி பிரச்சனையிலேருந்து இந்த அரசு எஸ்கேப் ஆகிடுச்சே சார். காவிரி பிரச்சனை மட்டும் கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் இந்த அரசு வந்து பதில் கொடுக்கறது கிடையாது, அதற்கான பொறுப்பை எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ மேகதாது அணையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இது குறித்து சட்டமன்றத்தில் இப்போ வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா? இது குறித்து ஏதாவது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்களா? தண்ணி தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துது. நீங்கள் இதனால தான் தோத்தீங்க அப்படின்றாங்க. இதே தான் தொடர்ந்து சொல்கிறானுங்களே தவிர இதை தாண்டி ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமும் கிடையாது. ஆக்கப்பூர்வமாக இது தொடர்பாக எதுவுமே போராடக்கூடிய விவசாயிகளுக்கு எதிர்கட்சிகள் தூண்டி விட்டதுனால போராடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியா பிறக்கிறதுக்கு ஆசை. இப்ப இந்த ஜென்மத்துல கண்முன்னாடி செத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜென்ம டெல்டாவில் குறுவை சாகுபடியே எல்லாம் நாசமா போச்சு, எல்லாம் அப்படி இப்போ சாம்பலா போயிடுச்சு. நட்டடெல்லாம் பாலமா வெடிச்சிருக்குது, வயக்காடெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு வறட்சி நிவாரணமே இந்த அரசுன்னு தரல. அது குறித்து கேட்டதுக்கு நீ வந்து 10 பேப்பர் படிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப எதை பத்தியும் பேசுறது கிடையாது, எந்த பிரச்சனையும் குறித்தும் பேசுறது கிடையாது. மாநில உரிமைகள் சார்ந்து எந்த பிரச்சனையும், இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போஸ்டிங் 151 போஸ்டிங் அதை சரண்டர் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க வேண்டியது, அது குறித்து பேசல. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும், காவிரி இஷ்யூ, அது குறித்து பேசல. மேகதாது அணை அது குறித்த பிரச்சனை, அது குறித்து பேசல. எந்த பிரச்சனை குறித்தும் பேசல. தண்ணி வருது வரலங்கிறதெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் நீங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். கேட்டால் வந்து நீங்கள் இப்படிலாம் கேட்டதுனால தான் தோத்தீங்க அப்படின்பார். ஒரு நல்ல உரையாடலாக இருந்தது சார். ரொம்ப நன்றி.